அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. வெல்கம் டு மெனா கிச்சன். இப்போ நம்ம ஊடான் சம்பல் வைக்க போகிறோம். ஊடான் சம்பலுக்கு சட்டியில் அடுப்பில் எண்ணெய் ஊற்றி இந்த வெள்ளை ஊடான் பாருங்கள். இந்த வெள்ளை ஊடானை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எம்எஸ்ஆர் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ அதில் வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதங்க விட்டு ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் அதில் பச்சை மிளகா, உங்களுக்கு உரப்பு தக்காளி பச்சை மிளகா சேர்த்துக்கிறோங்க. நான் ஒரு 3 மிளகா 2 உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டோம்னா நல்லா சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வச்சு இப்போ நல்லா அதை வதங்கி விட்டு ஒரு டவுன் பண்ணிட்டேன். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா வேகட்டும். அது வெந்ததோடு அதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதில் உப்பு சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க கொஞ்சம். ஓகே, அதை நல்லா கிண்டி விட்டு இப்போ அதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்ப்போம். இஞ்சி பூண்டு வந்து தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டீஸ்பூனில் 2 ஸ்பூன். ஆமாம், ஃபுல்லாக சேர்த்துக்கிறேங்க. அதை 2 ஸ்பூன் சேர்த்து அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ அதில் நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம உறவுக்கு தக்கன மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் பிடிக்கும், பார்த்துக்கிறோங்க. நான் ரொம்ப மிளகாத்தூள் சேர்க்கலை. என் பிள்ளைலாம் சாப்பிட்ற நோம்பு நேரமில் அதனால் சுமாராக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உரப்பு தக்கலை தான். அப்புறம் அதை தூக்கி ஊடான தூக்கி அதை நல்லா கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. கிண்டி விட்டு நம்ம அதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு அது வேகணும்ல, ஊடான் வேகிறதுக்காக. அது மேலே வெங்காயம் இன்னும் நல்லா வெட்டி வச்சு முதல்ல தாளிப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மிச்சத்தை அதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நாங்கள் சொந்தமாக செய்கிற மசாலாத்தூள், கறி மசாலா எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். இந்த மசாலாத்தூளும் அது வந்து கசகசா தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் கசகசாவையும் தண்ணியில் கரைச்சி நல்லா கரைச்சி வச்சுக்கிறோங்க. அதை கரைச்சி அதில் ஊற்றி விட்டுலாம். நம்ம அந்த கறியில் ஊற்றி விட்டுடலாம். கறியில் ஊற்றி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேண்டாம் தேங்காய் பால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் போல் தேங்காய் பால். இதில் வந்து தேங்காயும் கொஞ்சம் கசகசாவையும் சேர்த்து வச்சதுனால அது அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் போல் இது டேஸ்ட்டுக்கு சீனி சேர்த்துக்கிறங்க. கொஞ்சம் லைட்டாக சீனி சேர்த்துக்கிறங்க. அப்புறம் மேலே கடைசியாக மல்லி இலையை போட்டு இறக்கிடலாம். ஓகே, நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோங்க நம்ம சேனலை. இன்ஷா அல்லாஹ் இது சூப்பராக இருக்கும். சஹருக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.